டாடி டாடி எனக்கு ஒரு டவுட்டு. மாட்டணும்டா. என்னடா டவுட்டு? இந்த தக்காளி ரசத்துல தக்காளி போடணும், ஆத்தி குட்டிச்சாத்தான் எதுக்கு பிளான் பண்ணுதுன்னு தெரியலையே. பருப்பு ரசத்துல பருப்பு போடணும், லெமன் ரசத்துல லெமன் போடணும். அப்போ அப்போ அதிரசத்துல என்னத்தை போடணும்? அரிசி ஒரு மரியாதையா ஓடி போயிரு. கேள்வி கேட்டா அறிவு வளருமா? இவனுங்க கேட்கற கேள்வியில இருக்கிற அறிவும் ஓடி போயிடும் போல. இப்போ புரியுதா பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு? நான் பரவாயில்ல, உங்க அம்மா பாருங்க அடுத்த படிக்கே ஆயிட்டாங்க. டாடி எஸ்கேப் ஆயிட்டாச்சே. அடவா நீ வேற. பாப்பா 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 இவளுகளை எல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இவளெல்லாம் வச்சு அப்பா என்ன வெயில். இந்தா பேபி, நீ சொன்ன அதே மலையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அப்புறம் அப்படியே வரும்போது நீ சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த கல்லை காட்டிட்டு அப்படியே வந்தேன். ஹாப்பியா? என் ஆசை மாமா, தேங்க்யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னை எப்படியாவது பள்ளியா மாத்திடுன்னு. ஏ அது ஒண்ணுக்கு தாண்டி நீ பயப்படுற. என்ன எதையோ யோசிக்கிறீங்க, என்னாச்சு? அது பள்ளி மாதிரி உன் கூட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கலாம், அதுக்குதான். போடு போடு டக்குன்னு போடு. எவ்வளோ நேரம்? இந்த கேம்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஏரியால ஐயா தான் மாஸ் ஸ்டார்ட் பண்ணு. நான் இங்க போடுறேன். இங்க போடு. போட்டாச்சு. பாடா எங்கிட்டே இருக்கு சில்லி கேர்ள். உனக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவை. இந்தா இங்க போடு. ஓஹோ, இந்தா உன் கேமுக்கு இது, உன் பேச்சுக்கு இது. மெல்ல மெல்ல. எனக்கு மம்மி. இந்தா உனக்கு இல்லாததா? நல்ல டேஸ்டா வெயிலுக்கு குளு 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 குளுன்னு இருக்கு. இருக்கும் இருக்கும். இந்தா எனக்கு. டேய் இருடா, அவ கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். அடே இருடா. பரவாயில்ல மம்மி, நான் வெயிட் பண்றேன். சி பாவம், ஏன்டா இப்படி பண்றீங்க? பாவம்டா அவ. பாவமா இவளா? அட ஏன் மம்மி நீ வேற என்ன இவ்வளவு நம்பிக்கிட்டே இருக்க? எதையாவது சொல்லுங்க. இந்தாடா செல்லம். நான் டயட்ல இருக்கேன், கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஆஹா என்னது கண்டுபிடிச்சிட்டாயா? அம்மா வீட்டை கழுவி விட்டுருக்காங்க, ஆனா உள்ள மீன் வாசம் வருது. ஏய் சும்மா இரு. மீனே 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 முழுங்கிட்டான் சீனே சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொசு மாதிரி காரிட்ட நொகி நொகி நொகி. ஐ ரோசா பூச்சி, ரோசா பூ. இத அப்படியே பட்டூஷா கொண்டது கார்னர்ல வச்சா டேய் நல்லா இருக்காது. அதனால எப்பயும் பத்திரமா உள்ள தள்ளி வைக்கணும். யாருது? ஓஹோ, ஆனா தம்பி உங்க பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்ருதி சோலோவா போகுது, சங்கரி சடுகுடு ஆடுது. அந்த சரணத்துக்கிட்ட கொஞ்சம் தூக்கி இப்படி பாடினா கழுத கெட்டா குட்டிச்ச ஒரு சீசன் 2ல கப்பு உனக்கு கன்ஃபார்ம். ஆபீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வந்தேன். பெருசா பேசுறானுங்க. எனக்கு அப்படியே ஆசை பாரு, இவனுங்க மூஞ்சியில போய் டெய்லி முழிக்கணும். நான்லாம் படிக்கும் போதே 100% அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணதில்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா வேற போச்சு. ஏங்க என்ன உட்கார்ந்துருக்கீங்க? துவைச்சு முடிச்சிட்டா டக்குன்னு வர மாட்டீங்க. அடுத்த வேலை இன்னும் எவ்வளவு இருக்கு. இதா வந்துட்டேன்டா செல்லக்குட்டி. என்னது? அதுதான் டக்குன்னு எடுங்க. டக்குன்னு எடுக்கணுமா? எத? என்னவா இருக்கும்? கேரட்டோ? கேரட் இல்ல, மொபைல கொடு. என்னது மொபைலா? இப்பதான் பாக்கியலட்சுமி சீரியலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு தான் தருவேன். இருந்தாலும் இந்த கோபி ரொம்ப மோசம்பா. வேலையா சொல்லி சாப்பிட்டிக்கிறது. என்ன எடுத்துட்டு வந்துருவியா? எடுத்துட்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என் ஆள் என்ன பிளாக் பண்ணிட்டாடா. ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின் டா. இப்படிதான் நான் ஆசைப்பட்ட ஒண்ணும் எனக்கு கிடைக்கல. எது? நீ லவ் பண்ணியா? சேச்சே,
பூண்டு சட்னி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பூண்டு கிலோ 260 ரூபாயாமே. அதனால அம்மா செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க. டேய் என்னடா இவன் துப்புறான்? ஆமா எனக்கே கடுப்பாகுது. அவனுக்கு ஆகாதா? பூண்டு சட்னி இல்லைன்னா என்னன்னு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டுக்கணும். ஒழுங்கு மரியாதை அடத்த காலி பண்ணுங்கடா பைத்தியக்காரங்களா. ஏய் என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல மம்மி. ஆமா ஸ்லோவா எந்த வேலையும் செய்யாம 100 வருஷம் தாண்டி வாழுது. அதுக்கு அது போல நானும் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தா 100 வருஷம் வாழுவேன். சோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இப்ப நீங்க எதுக்கு எங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறீங்க? நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? படிப்பு என்னாச்சு, ஜாப் என்னாச்சு, கல்யாணம் என்னாச்சு, குழந்தை என்னாச்சு? அப்பப்பப்பப்பா முடியல. உங்ககிட்ட அட்வைஸ் வாங்குறக்கா இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். எதையாவது ஆட்டைய போட்டு போயிருவீங்கன்னு எங்க அம்மா அவங்கள வாட்ச் பண்றக்கா இங்க உட்கார வச்சிருக்காங்க. அது தெரியாம ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு பெரிய அம்பானி ரேஞ்சுக்கு அட்வைஸ போட்டு தள்ளுறது. இவருதாங்க எங்க அப்பா. ராஜபாரம்பரை சேர்ந்தவர். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சுத்து இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன்பா கஷ்டப்படுறேன்னு கேட்டா இவரு 8வது தலைமுறையா. ஆரம்பிக்கலாமா? இவருதான் மாப்பிள்ள. பேரு தங்கம். பேருக்கேத்த மாதிரி சொக்க தங்கம். மத்த நாய் மாதிரி அடாவடித்தனம்லாம் பண்ண மாட்டாரு. சமத்தா இருப்பாரு. மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கல. எவன்டா அது என்ன பிடிக்கலன்னு சொன்னதே? இல்ல இருந்தா நேர்ல வந்து சொல்லுங்கடா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ எந்திரிச்சு நெல்லுடா பிளட்டி ஃபூல். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி உருண்டு போகுது. மம்மி இவன் என்ன ரொம்ப வெறுப்பேற்றான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. மம்மி நானும் சொல்லிட்டேன். அளவு சைஸ் இதெல்லாம் பத்தி அவனை பேச வேண்டாம்னு சொல்லு. லோவர் பர்த்ல டிராவல் பண்றவனுக்கு ரோசத்தை பாரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி கூடவே இருப்பான். ஒரு வாரமா ஆளையே காணோம். வணக்கம்டா மாப்பிள்ள. டேய் எங்கடா போன? கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமா மச்சான் 3 வருஷம் லவ். அதான். எது 3 வருஷம் லவ்வா? ஏன்டா 5 வருஷமா என் கூட தானடா இருந்த. எந்த கேப்லடா போய் உஷார் பண்ண? இப்படி சிரிச்சே நம்மள ஏமாத்திருக்கானுங்க. நம்மளும் மர பைய மாதிரி ஏமாந்துருக்கோம். காலமும் நேரமும் கடன்னு ஓடுது. வாங்குற சம்பளம் இஎம்ஐக்கும் குடும்பத்தை ரன் பண்றதுக்குமே பத்த மாட்டேங்குது. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? வேலைக்கு போற நமக்கே இவ்வளவு கவலை இருக்குது. இந்த பரதேசி நாய் வேலைக்கும் போகாம எப்படி நிம்மதியா தூங்குது பாரு. இந்த நாயை வாழும்போது நம்ம ஏன் வாழக்கூடாது? வாழ்க்கையில இருக்க ஒரே மோட்டிவேஷன் இவன் தான். உனக்கு வீரனா என்னன்னு தெரியுமா? தெரியும். பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே? அதான் இல்ல. கிராமத்துல 4 தம்பிங்களோட வாழ்றது, தம்மனால லவ் பண்றது. சரி உனக்கு விவேகம்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். பனி காட்டுல எக்ஸசைஸ் பண்றது தானே? இல்ல, மூளையை யூஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிறது. டேய் என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். பைத்தியக்காரன். வீயா விடு மச்சி, டைம் பாஸ் ஆச்சுல, அவ்வளவுதான். சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். காலையில எந்திரிச்சு கேலண்டரை பார்த்தா என்னோட ராசி பலனுக்கு கவலைன்னு போட்டிருக்கு. என்ன கவலையா இருக்கும்? காலையில இருந்து இதையே நினைச்சு ஒரே கவலையா இருக்கு. மனசே சரியில்லை. போய் ஒட்ட முடி வெட்டிட்டு வா, எல்லாம் சரியாயிடும்.